ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்னடா தொப்பி கிப்பி ஸ்வெட்டர்லாம் போட்டுன்னு இருக்கேன்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த ஒரு முற்றிலும் மாறுபட்ட லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன். என்னோடய க்ளோஸ் சர்க்கிளுக்கு தெரியும் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப சீக்கிரமாக இந்த ட்ரான்சிஷன் வந்ததுனால என்னால் எல்லாருக்கிட்டையுமே சொல்ல முடியல இதை. அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பரில் ஒரு சின்ன க்ளூ தரேன். டிசம்பரில் சென்னையில் மழை வெள்ளம் வந்தபோது இந்த இடத்துக்கூட தான் கம்பேர் பண்ணி நிறைய மீம்ஸ் போட்டாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றத. ஸோ எஸ் மக்களே, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் வெனிஸ். நம்ம இந்த இடத்த நிறைய சுற்றி பார்க்க போகிறோம், நிறைய இடங்களை கவர் பண்ண போகிறோம் போக போக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட ட்ரேட்மார்க்கான விஷயத்த சொல்ல போகிறோம். லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. ஸோ நம்ம இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா வெனிஸ்க்கு பஸ் ஏறணும். ஸோ இது மெஸ்த்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் இங்கே தான் தங்குவாங்க. ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் ப்ரைஸஸ் சீப்பாக இருக்கும் அங்கே கம்பேர் பண்ணதும். இப்போ பஸ்ஸில் வரணுன்னா பார்த்திங்கன்னா இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு பஸ்ஸில் வரத்துக்கு. அண்ட் ஈவன் ட்ராம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம எய்தர் இந்த ஹோல் ஆஃப் த ஐலாண்டையும் நடந்தோ இல்லை பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வேஸில் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான இடம் பார்த்திங்கன்னா சென்ட் மார்க்ஸ் ஸ்கொயர்னு ஒரு இடம். இதுதான் பார்த்திங்கன்னா வெனிஸ்லேயே சென்ட் மார்க்ஸ் பெசிலிக்காவும் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம் இன்றைக்கி. அண்ட் அது எப்படி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நடந்து போகலாம். ஆனால் அது ரொம்ப 2.5 கிலோமீட்டர்ஸ் இப்போ நம்ம இந்த பஸ்ஸுலேருந்து இறங்கின இடத்துலேருந்து. ஸோ நம்ம கண்டிப்பாக அவங்களே கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா வாட்டர் டாக்ஸிஸ், அதாவது வேப்பர் ஆட்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ரன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போது அதில் தான் போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டில் ஏறிட்டோம். ஸோ அந்த லொக்கேஷன் போகிறதுக்காக நம்ம போட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் நானுமே ஃபஸ்ட் டைம் இந்த போட்டில் போகிறது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம போக வீடியோவில் பார்க்கலாம். ஹே காய்ஸ், என்னடா இவன் போட்டில் போகிறான்னு சொல்லிட்டு இப்போ நடந்து போகிறான்னு பார்க்காதீங்க. காசிக்கு போனாலும் கரும்பும் தொலையாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி தான் நம்ம கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி போட்டில் ஏறினா அங்கே ஏதோ சம் ஸ்ட்ரைக்கா. ஸோ அந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ணால் தான் அந்த போட்டால் உள்ளே போக முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸோ இன்றைக்கி அது ஏதோ ஸ்ட்ரைக்னால க்ளோஸ்னால பை ஃபுட் தான் இப்போ நம்ம போகணும். ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் இங்கே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டோம். அதனால கண்டிப்பாக அப்படியே பை ஃபுட்டில் முடிஞ்ச அளவு கவர் பண்ண முடிஞ்சா பண்ணுவோம் அப்படின்னு இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ எஸ், அப்படியே போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வெனிஸ். ஸோ இப்போ இங்கே ஒரே ஒரு சிக்கல் தான் என்னன்னா, செம்மையாக குளிரும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 1 டிகிரி அந்த ரேஞ்சில் தான் இப்போ இருக்குது செல்சியஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் டாக்ஸிஸ். ஸோ நம்ம இதில் எடுத்தோன்னா நம்ம ஊரில் இருக்க ஷேர் ஆட்டோ மாதிரி தான், ஐ மீன் ப்ரைவேட் டாக்ஸி, கார் டாக்ஸி அந்த மாதிரி நம்ம ஏறி எங்கே வேணுமோ ஹோட்டல்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போய் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ காய்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் சிட்டிஸோட சிறப்பு. என்னென்னா நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் நடந்தே கவர் பண்ணிட முடியும். எல்லாமே பெடஸ்ட்ரியன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுவும் இந்த ஊரை எஸ்பெஷலி ஒன்லி பை வாக் ஆர் பை வாட்டர் மட்டும்தான் பண்ண முடியும். இத்தனை வருஷம் ஆகியும் இவங்க இதை அப்படியே மாற்றாமல்
இதோட பழமை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இதோட ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவே மாற்றுது இந்த இடத்த. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து பழைய காலத்து பில்டிங்ஸ் தான் இருக்குது. புதுசாக கட்டுறதுன்னு பார்த்தாலும் அந்த ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணி கட்டுறாங்க. இப்போ இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா தெரியுது புதுசாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனாலுமே வந்து அப்படியே ஏலியனேட்டடாக எதுவும் இல்லாமல் அந்த செட்டிங்க்கு ஏற்ற மாதிரியே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் சிட்டிக்கு வந்து அங்கே இருக்க மக்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா வந்து இந்த கெனாலை வந்து க்ராஸ் பண்ணோம். அதுக்கு வந்து இவங்களே வந்து கோண்டோலா சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி க்ராஸ் பண்ணலாம் தான் இவ்வளோ பேரும் இங்கே கூட்டமாக நிற்கிறாங்க. வந்து அந்த குண்டாலான்னு சொல்லுவாங்க இங்கே வந்து, அதை வந்து ஏற போகிறோம் நாங்கள். ஸோ லைனில் நின்று தான் ஏறணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ்க்கான கோண்டோலாஸ். இது எல்லாமே ரியலி எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இங்கே. ஸோ எஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்த வெனிஸுமே இங்கேருந்து பார்த்தோன்னா செம்மையாக தெரியும். ஸோ அங்கேருந்து கூட்டின்னு வந்து நம்மளை இந்த சைடு விடுவாங்க. அப்பரண்ட்லி இது ஒரு ஐலாண்ட், அது ஒரு ஐலாண்ட். ஸோ அது நடுவில் வந்து பெருசாக பாத்து எதுவும் இல்லாததுனால ஒரே ஒரு பாத்வே தான் இருக்குது. அதுதான் ரொம்ப ஃபேமஸான பாத்வே. அதை நான் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே கொண்டு போய் நம்மளை வந்து இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கு வந்து நம்ம 0.7 யூரோஸ் பே பண்ணோம். ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த சிட்டி பாஸ் ரெகுலராக வச்சுருந்தீங்கன்னா இல்லைன்னா வந்து 2 யூரோஸ் மாதிரி பே பண்ணோம். ஸோ இதில் லைனில் நின்று தான் இப்போ நம்ம ஏறி இந்த சைடு கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஃபைனலி வந்து நம்ம வந்து சான் மார்க் ஸ்கொயர், அதாவது சான் மார்க்கோவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்மளுக்கு சுற்றி எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே காணும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து இந்த சான் மார்க்கோ ஸ்கொயர் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து கேம்போ ஸ்டெஃபானோ. ஸோ கேம்போனா வந்து திருப்பி ஸ்கொயர்னு தான் அர்த்தம். ஆனால் சான் மார்க்கோ ஸ்கொயர் தான் வந்து ஸ்கொயர்னு சொல்லுவாங்க இங்கே. இந்த கடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை சுற்றி வந்து நிறைய கடை அதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கடை என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் போய் காட்டுறேன். ஸோ பாருங்கள் என்ன கடை அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் பார்த்தோன்னே. ஸோ இதான் த மோஸ்ட் ஃபேமஸ் கூச்சி. ஸோ இட்டாலியன் பிராண்ட் தான் கூச்சி. ஸோ அவங்க ஒரு பெரிய அவுட்லெட் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னா உள்ளே போய் வாங்கினா அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்றதை மட்டும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. நான் வந்து சொல்லலை அதை. நம்ம வந்து சான் மார்க் ஸ்கொயர் பார்க்க வந்திருக்கோம். ஸோ அப்படியே பிளேஸே எப்படி வைவாக இருக்கு பாருங்க. கிறிஸ்மஸ் டைம்னால செம்ம க்ரௌடடாக இருக்குது. ப்ளஸ் நான் வந்தது ஒரு வீக்கெண்டு. ஸோ இது வந்து செம்ம க்ரௌடடாக இருக்குது இந்த இடம்.
Scusa. Sì, sì, Oh my god. செம்ம மெஜஸ்டிக்கான ஒரு சர்ச் இது. ஸோ இதோட உள்ளே கூட போகலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம சென்ட் மார்க்ஸ் பேர் போகிறதுனால கண்டிப்பாக வந்து இன்னொரு நாள் வந்து இந்த சர்ச்சை வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலி வந்துட்டோம் அந்த செம்மையான ஒரு லொக்கேஷனுக்கு. ஸோ எஸ் பாருங்கள், இதான் அந்த சாண்ட் மார்க் ஸ்கொயர், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்கொயர்ஸ் இன் இட்டாலி. ஸோ செம்ம பயங்கரமாக இருக்குது பார்க்க. இப்படி லைட்டு செம்மையானாச்சா. ஆக்சுவலி இந்த டவர் மேலே கூட போய் பார்க்கலாம். ஜூம் பண்ணால் ஆள் இருப்பாங்கண்ணா, இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மேலே கூட போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ கவர் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு இன்னொன்று நம்ம வந்து பார்ட் 2ல் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா ஒரு நாய் நம்ம ஹார்லி மாதிரி இருக்கு. ஸோ இதான் கைஸ் அந்த சாண்ட் மார்க் ஸ்கொயர். ஸோ பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது, செம்ம கூட்டமாக இருக்குது. அண்டு மணி வந்து 5 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மணி அடிக்கிறாங்க. 5 மணி பரவாயில்ல, இன்னும் இங்கே இருட்டாமல் இருக்குது. யூஸ்வலாக 5 மணிக்கு வந்து இங்கே இருட்டிடும். அண்ட் வார்த்தையே இல்லை இதை விவரிக்க, பயங்கரமாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் இன்னும் இதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, செயல்பாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து பெரிய விஷயமா நான் வந்து பார்க்குறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை போய் பார்ப்போம். அதுக்கு பின்னாடி இருக்க லேண்ட்ஸ்கேப்புமே பயங்கரமாக இருக்குது, அதையும் அப்படியே போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த சர்ச்சுக்குள்ளே போவோம். அப்புறம் இது மேலே கூட வந்து சில பேர் போகிறாங்க. ஸோ அங்கேயும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு போய் கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோவில். மறக்காமல் இந்த வீடியோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி இட்டாலி யூரோப்பை சுற்றி வந்து ஒரு சீரீஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து லைக் பண்ணிங்க. ஓ மை காட், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய லைன் நிற்கிது. ஐ திங்க் அது உள்ளே போகிறதுக்கே எவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிது. பார்ப்போம், நின்று பார்ப்போம் நம்மளால் போக முடியுதான்னு. இல்லைனா வெல் வி கேன் ஆல்வேஸ் கம் அகெயின், நாட் அ ப்ராப்ளம் தேர். இதுக்கும் ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது. ஐ திங்க் இதுக்கு மேலே போக முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இதுக்கு போகிறத விட இதுக்கு மேலே போகிறதுக்கு வந்து ஒரு நல்ல மொத்த வெனிஸோட வியூவும் தெரியணும், அதை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ மேபி நான் வந்து இந்த டவருக்கு மேலே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இதுக்கு போக முடியல, ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, க்ளோசிங் டைமும் வந்து. ஸோ ஐ தாட் மேபி வில் கோ டு திஸ் சர்ச் டுடே and we'll see in the next video. Yeah, so we are waiting in the line, going inside. வந்ததே தண்டமாக போச்சு கைஸ், என்னத்தை சொல்கிறது. இதோட டைமிங்ஸ் வந்து 4:45 முடியும்.
ஸோ வந்து வேஸ்ட். இது வந்தது நம்ம இங்கே இருக்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நாள். ஸோ திருப்பி கூட வரலாம், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மக்கள் சுற்றி பார்க்க வராங்களே டூரிஸ்ட்டு, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக திருப்பி இன்னொரு நாள் அவங்களால வர முடியாது. ஜஸ்ட் இந்த ஸ்கொயரை சுற்றி பார்த்துட்டு ஒரு பீஸா தின்ட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான்னு நினைக்கிறேன் அவங்களாம். ஸோ எஸ் கைஸ், இதோடு நம்ம இந்த பார்ட் முடிச்சுப்போம். ஸோ எஸ் கைஸ், இதோடு நம்ம வந்து இந்த பாட்டை முடிச்சுப்போம். நம்ம வந்து திருப்பி வந்து இந்த இடத்துக்கு வந்து அந்த 2 இடத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்ப்போம். அது வரைக்கும் இந்த வெனிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அன்டில் தென், ஓவர் அண்ட் அவுட்.